இங்க பாத்தீங்கன்னா சைனாவில ரொம்ப பெரிய சமையல் காம்படிஷன் நடக்கும் போது அதுல 2 பேர் தான் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த போட்டி பாத்தீங்கன்னா 3 ரவுண்டா நடத்துறாங்க. முதல் ரவுண்ட பாத்தீங்கன்னா அரிசி பக்குவமா வேக வச்சு கொடுக்கணும். இந்த மீச வச்சிருக்க செஃப் பாத்தீங்கன்னா மூங்கில அரிசியை கொட்டி அதை பதமா கழுவி ஒரு இலையில கொட்டி அது மேல களிமண் எல்லாம் போட்டு அது மூலமா அந்த அரிசியை வேக வச்சு காட்டுறாரு. அந்த சாப்பாடை சாப்பிட்ட ஜட்ஜஸும் ஆடியன்ஸும் ஆடடா என்னடா சாப்பாடுன்னு சொல்லி அப்படியே மெய்மறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் இருக்க செஃப் பாத்தீங்கன்னா கடாயில தண்ணி ஊத்தி அதுல ஒரு பாத்திரத்தை வச்சு வாசனையான இலையை போட்டு அதுக்கு மேல ஒரு மரப்பாத்திரத்தை வச்சு அந்த அரிசியை வேக வச்சு காட்டுறாரு. அந்த சாதத்தை சாப்பிட்டதுமே எல்லாருமே மெய்மறந்தே போயிடுறாங்க. இந்த முதல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மீச வச்சு செஃப் தோத்து போயிடுறாரு. செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஐஸ் பாரை குத்துறாங்க, இன்னொருத்தருக்கு பன்னீரை குத்துறாங்க. கையில குத்த பொருளை வச்சு டைம் முடியறதுக்குள்ள ஒரு அழகான ஆர்ட் கிரியேட் பண்ணும். இதுதான் ரூல். இந்த செஃப் பாத்தீங்கன்னா ஐஸ் பாரை கத்தியால குத்தி சீன பெருஞ்சுவரை கிரியேட் பண்ணிட்டாரு. இதை பார்த்தாங்க இந்த ஆடியன்ஸ் எல்லாமே விசாரிச்சு கை தட்டுறாங்க. இந்த மீசக்கார செஃப் சாதாரண ஆளே கிடையாதுங்க. தண்ணி உள்ளே பன்னீரை வச்சு அதை ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி ரொம்ப அழகான ஆர்ட்டுகள் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாரு. இதை பார்த்தாங்க இந்த ஜட்ஜஸ் எல்லாமே என்னடா அவன் இப்படி பண்ணிட்டானே சொல்லி இந்த மீசக்காரருக்கு செகண்ட் ரவுண்ட் வின்னர்னு அறிவிச்சிடுறாங்க. மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மீசக்காரருக்கு போன் வருது. உங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மீசக்காரர் பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் ரவுண்ட் மட்டும் முடிச்சிட்டாங்க, இந்த கிளம்பலான்னு பாப்பாரு. ஆனா இவருக்கு மனசு ஃபுல்லாவே அவங்க பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்குது. அதனால அவரால் எதுவுமே யோசிக்க முடியல, சமைக்க முடியல. ஆனா இந்த ஆப்பனன்ட் செஃப் பாத்தீங்கன்னா சமையலே முடிச்சிடாரு. இந்த மீசக்காரர் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு என் பொண்டாட்டி கொஞ்சம் பிரசவ வலி ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. உனக்கு நம்ம குழந்தைய பார்க்கறத விட உனக்கு சமையல் தான் பேசாச்சு, இதுக்கு மேல உங்க கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப மனசு வந்து போயிட்டு பொக்கிஷ மாதிரி பார்த்து அந்த சமையல் பாக்ஸ் கீழே போட்டு அங்கே கிளம்பி போயிடுறாரு.